18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, ஒரு சந்தோஷமான உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்தியோட தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். நேரத்தை கடத்தாம என்னங்கிறத முழுவதுமாக கேட்டு மனசை மகிழ்ச்சிப்படுத்தி கொள்ள தயாராகு. நான் உன்கிட்ட நீ யாரிடமும் போய் கையேந்தி நிற்கிற சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன்னு சொன்னேன் தானே. அதனால தான் இப்போது நீ மற்றவங்க 4 பேருக்கு உதவி செய்யும்படி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வருமானத்தை உயர்த்தி நல்ல நிலைமையில உன்னை வாழ வைப்பதற்காக இப்போது உன்னை தேடி வந்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் அவங்கவங்க முன்னேறதுக்கான வழியை தான் பார்த்தாங்களே தவிர அவங்கவங்க நல்லா வாழ்கிறதுக்காக தான் யோசிச்சாங்களே தவிர எத்தனையோ முறை அவங்களுக்காக நீ உதவி செஞ்சதையும் நன்மைகள் செஞ்சதையும் உனக்கு ஏதாவது திரும்ப செய்யலாங்கிறதையும் யாருமே யோசிக்கலை. ஆனால் உனக்கான நியாயத்தை மற்றவங்க யோசிக்கலைனாலும் உனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு யோசிக்க வேண்டிய கடமையும் அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்குதுங்கிறத நான் மறக்கலை. அதனால தான் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படவோ கலங்கவோ கூடாதுங்கிறதுக்காக இனி வரும் காலத்தையே சிறப்பாக மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்துவதற்காக உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு உன்னை விட்டு விலகி போகிறாங்க. கோபமாக இருந்தாங்கன்னா பேசி புரிய வைக்கலாம். உன் மேலே வெறுப்பை காட்டினா கூட இல்லை அப்படி நீ கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்து புரிய வைக்கலாம். ஆனால் யாரெல்லாம் உன்னை வேணாம்னு முடிவு செஞ்சு உன்கிட்ட சண்டைக்கு வர்றாங்களோ அவர்களிடம் வாதம் செய்வதை விட விலகி போவது தானே சரியாக இருக்கும். உனக்குன்னு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட வந்து நில்லு. நீ கலங்கி நிற்கிறதாலையும் கிடக்கலையேன்னு கவலைப்படுறதாலையும் எதுவுமே நடக்க போகிறதில்ல. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக நிச்சயமாக இருப்பேன். இனி நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் வாழ்க்கை முழுவதுமே இப்போது வலியும் வேதனைகளுமாக இருக்கே நினச்சி கவலைப்படாத. உனக்கான அருள் செய்வதற்காகவும் உனக்கான வாழ்க்கைக்கான வழிகாட்டுவதற்காகவும் இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். நீ என் மேலே கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் உனக்கான நன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறதால தான் இத்தனை நாளாக கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த கஷ்ட நேரமெல்லாம். இப்போது சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுத்துடுறேன் என் தங்கமே. நீ என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியும் என்னை முழுசாக நம்புகிற அந்த நம்பிக்கையும் என் மனசை குளிர வச்சிருச்சு. என் மனதை குளிர்வித்த உனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு உன் மனசு குளிரும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். தகுந்த நேரத்தில் எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டது போலவே சரியாக நடத்தி முடிச்சு உனக்கான நல்லதையும் நடத்திடுறேன் என் செல்லமே. பணத்தால் உனக்கு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது உன் கையில் பணம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நிலைக்கும். ஆனால் உன்னுடைய நல்ல குணத்துக்காக உனக்கு பேரும் புகழும் கிடைச்சா அது உன் வாழ்நாள் முழுவதும் உன் ஆயுட்காலத்துக்கு பிறகும் கூட உன் பேர் சொல்லி பாராட்டக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையான நிரந்தரமான நல்ல குணத்தை எப்போதுமே உன் கூட வச்சுக்கோ. யாராவது உன்கிட்ட அதிகாரம் செலுத்தினாங்கன்னா நீ அதுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டாம். எப்போதுமே ஆணவமாக பேசுகிறவங்கிட்ட நீ அலட்சியமாகவே பதில் சொல்லு. யாராவது உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ தலை குனிஞ்சு போகாமல் தைரியமாக தட்டி கேட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராகு. 1000 தோல்விகளை நீ பார்த்த பிள்ளை இனி ஒருபோதும் உன்னை தோக்க விடாம உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன்.